السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واذكروا لي ولا تكفرون. صدق الله مولانا العظيم. அகிலத்தின் இரட்சகனான அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சய்யிதுல் அன்பியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் சஹாபா தோழர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இறையச்சம் என்னும் தக்வாவை கடைபிடிக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களாகிய நாம் எப்பொழுதும் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை சார்ந்தே இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் எங்களுடைய துனியா ஆஹிராவை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரே ஒரு வழியாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாவற்றையும் சூழ்ந்தறிந்தவனாக இருக்கின்றான். அப்படி இருக்க நாம் அவனுடைய விசேஷ கவனத்தை பெற வேண்டுமாக இருந்தால், அவனுடைய அருட்பார்வை நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை சொல்லி காட்டுகிறான். ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். நீங்கள் என்னை சதாவும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள், நானும் உங்களை ஞாபகப்படுத்தி என்னுடைய அருளை உங்கள் மீது சொரிந்து கொண்டிருப்பேன். என்னுடைய பேருபகாரங்களுக்காக நான் உங்களுக்கு எவ்வளவோ அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றேன். அந்த பேருபகாரங்களுக்காக எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துவாருங்கள். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தாத நிராகரிப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா பக்ராவிலே அதனை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்பொழுதும் தன் அடியார்களுக்கு நெருக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை எந்நேரமும் நாம் அழைக்க வேண்டும். அவனை பணிவுடனும் கவலையுடனும் தேவையுடனும் அழைக்கின்ற போது அவனுடைய அருள் நம்மை தேடி வருகிறது. அல்லாஹ்வுடைய உதவிதான் உண்மையான உதவி. அவனுடைய உதவியை கொண்டுதான் நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலும் மேலும் அல்லாஹ்வுடைய உதவியை நாம் பெற வேண்டுமாக இருந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். விசுவாசிகளே, நீங்கள் உங்கள் தேவைகளில் வெற்றி அடையும் பொருட்டு பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹு தஆலா இடத்திலே உதவி தேடுங்கள். நிச்சயமாக பொறுமையாளர்களுடனேயே அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதாக சூரா பக்ராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எதுவரை பொறுமை காக்க வேண்டும், எதுவரை தொழ வேண்டும். சில நபிமார்கள் மரணம் அடைகின்ற வரைக்கும் பொறுமையாகவே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்குகின்ற அளவு தொழக்கூடியவர்களாக இருந்தது போலவே அவர்களுடைய மரணம் வரைக்கும் அவர்கள் தொழுது கொண்டே இருந்தார்கள். அதற்குரிய கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இடத்திலே பூரணமாக பெற்றுக் கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனை சுதந்திரமாக விட்டிருக்கிறார். அப்படி சுதந்திரமாக விடும் பொழுது அவன் உலக காரியங்களிலே மூழ்கி ஈடுபட்டு உலகத்தினுடைய ஆசாபாசங்களான ஆட்சி, அதிகாரம், பணம், செல்வம் இவைகளிலே மூழ்கி கிடக்கிறான். அது மட்டுமல்ல, தன்னை விட்டால் ஆளே கிடையாது என்று பெருமையோடு ஆடம்பரமாக கர்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்ய முற்படுகிறான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மெல்ல அவனை பிடிக்க முற்படுகிறான். அவ்வாறு பிடிக்க முற்படுகிற போது அவன் பெட்டி பாம்பாக அடங்கி தன்னை ஒரு அப்பாவியாக காட்டிக்கொள்ள முற்படுகிறான். நல்லடியார்களான உண்மை விசுவாசிகள் எப்பொழுதும் பணிவோடு வாழ்வார்கள். தமது கஷ்ட நஷ்டங்களின் பொழுது அது சிறிதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்திலே தம்மை ஒப்படைத்து விடுகிறார்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். நல்லடியார்களான அவர்கள் ஏதாவது சோதனைகளுக்கு அவர்கள் ஆளாகிவிட்டால், ஒரு முசீபத்து அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டால், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடமே மீண்டும் செல்வோம் என்று கூறுவார்கள். இத்தகையவர்கள்தான் அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதமும் அவனுடைய கிருபையும் ஏற்படுகிறது. இவர்கள்தான் நேரான வழி அடைந்தவர்கள் ஆவார்கள் என்று சூரா பக்ராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய, முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் சரி, கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் சரி, மௌத்தாக இருக்கலாம்,
பொருள் நஷ்டமாக இருக்கலாம், மான நஷ்டமாக இருக்கலாம், ஏன் ஒரு முள் குத்துவதாக கூட இருக்கலாம், அல்லது நாம் கீழே விழுவதாக இருக்கலாம், அல்லது கண் முன்னாலே நமது உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய கொடிய சோதனையாக இருக்கலாம். அப்பொழுதெல்லாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று தவக்குலுடன் கூறியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று காட்டித் தந்தார்களோ அந்த முறையிலே அமைத்துக் கொள்வார்கள். அல்லாஹு தஆலா ஏன் சோதனைகளை ஏற்படுத்துகிறான் என்றால், மனிதர்களுக்கு சோதனைகள் ஏற்படுத்தும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய நினைவு வருகிறது. அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் மெல்ல மெல்ல நெருங்க ஆரம்பிக்கிறார்கள். சோதனை நீக்கப்படுகின்ற போது மனிதன் பெருமை அடிக்க ஆரம்பிக்கிறான். நான் தான் செய்தேன், என்னால் தான் இதெல்லாம் நடந்தது என்று பெருமை அடிக்க ஆரம்பிக்கிறான். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு குணமாக அது இருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே இடம்பெறுகின்ற ஒரு சம்பவம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள், யாராவது ஒரு அடியானுக்கு ஒரு முசீபத், ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டால் அவன் என்ன சொல்ல வேண்டும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வஅக்லிஃப் லீ கைர மின்ஹா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வஅக்லிஃப் லீ கைர மின்ஹா. நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், அவரிடத்தில் தான் நான் மீள செல்பவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், என்னுடைய எனது துன்பத்தில் எனக்கு நன்மையை தருவாயாக, என்னிடமிருந்து நீ எதை எடுத்துக்கொண்டாயோ அதை விட சிறந்ததை எனக்கு தருவாயாக என்ற துஆவை ஓதினால் அல்லாஹு தஆலா அவருடைய துயரத்தில் அவருக்கு நன்மையை தருகிறான். அவர் இழந்து விட்டதற்கு பகரமாக அதை விட மேலானதை அல்லாஹு தஆலா தருகிறான் என்று கூறியதாக கூறிவிட்டு, என்னுடைய கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிவிட்ட பொழுது நான் இந்த கலிமாக்களை ஓதிக்கொண்டிருந்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அபூ சலமாவை விட மிக சிறந்த எல்லா வகையிலும் மேலான கணவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு தந்தான் என உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே அகிலத்தின் இரட்சகனான அல்லாஹுவை முழுமையாக நம்பி அவனுடைய ஞாபகத்திலே நாம் திளைத்து பொறுமையோடும் தொழுகையோடும் அவனிடத்திலே பிரார்த்திப்போம். அவனுடைய கதிரையும் அவனுடைய நாட்டத்தையும் மீறி எதுவும் நடைபெறாது. வாஹ்ர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.